ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.3ல ஃபஸ்ட்டு சம். ஸோ இதில் புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம், என்னென்னா மோடு. ஸோ மீன்னா என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவரேஜுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணி எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுறது ஆவரேஜ். ஸோ மீடியனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஆன் நம்பர்னால் என்னென்னு ஒரு ஃபார்முலா, ஈவன் நம்பர்னால் என்னென்னு ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ புதுசாக ஒன்று மோடுங்கிறது ஒன்றும் இல்லாமல் ஒரே நம்பர் அதிக டைம் எந்த நம்பர் வந்திருக்குதோ, இப்போ உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் இருக்கீங்க, இப்போ 90 மார்க் ஒரு 5-6 பேர் எடுத்திருக்காங்க, மற்ற மார்க் எல்லாமே அதை விட கம்மியாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் இருக்கிறதுலே அதிகம் வந்து யாரும் வாங்கியிருக்கா அப்படின்னா 90 மார்க்ஸ் ஒரு 5 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுதான் அதோட மோடு. ஸோ 90ங்கிறது தான் நம்மளுக்கு மோடாக இருக்கும். ஸோ இது சம்மில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன 5000 7000 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மீன், மீடியன், மோட், இதில் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மீன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் முதல் எழுதிட்டு அது எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ 5000 + 7000 + 5000 + 7000 + 8000 + 7000 + 7000 + 8000 + 7000 + 5000 divided by 1 2 3 4 5 6 7 8 9 10 divided by 10. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 66,000 divided by 6. ஸோ 10 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 6600. ஓகே, நெக்ஸ்ட்டு மீடியன் பார்க்குறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ 5000 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் நான் எழுதிக்கிறேன். இப்போ 7000 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. 5 டைம்ஸ் இருக்குது. 8000 2 டைம்ஸ் இருக்குது. மீடியன் ஃபார்முலா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா n வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்குது, 10. ஸோ ஈவன் நம்பருங்கிறதுனால n/2 + n/2 + 1th term divided by 2. ஸோ n/2ங்கும்போது நம்மளுக்கு என்ன, 5th term + 6th term divided by 2. 5th term 1 2 3 4 5. ஸோ 7000 + again 7000 இதுதான் 6th term. ஸோ divided by 2. ஸோ 7 + 7 14,000 divided by 2 equal to 7000. நெக்ஸ்ட்டு மோடு பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. இப்போ 5000 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் வந்திருக்குது. ஸோ 7000 வந்து நம்மளுக்கு 5 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால மோடு வந்து இதுக்கு 7000 occurs 5 times. So mode equal to 7000. ஸோ லாஸ்ட்டாக இதில் எழுதிடுங்க ஆன்சர். மீன் 6600, மீடியன் 7000, மோட் 7000. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, 3.1 3.2 3.3 2.1 1.3 3.3 3.1 கொடுத்துருக்காங்க. மோட் கேட்டிருக்காங்க. ஸோ மோட் நம்ம ஏற்கனவே சிம்பிளாக பார்த்தோம். எந்த டேர்ம்ஸ் அதிக டைம் வந்திருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு மோடு. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத வந்து நம்ம அசெண்டிங்கில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1.3. நெக்ஸ்ட்டு
2.1 அடுத்து 3.1 3.1 2 டைம்ஸ் இருக்குது 3.2 3.3யும் 2 டைம்ஸ் இருக்குது இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் நம்ம கரெக்டாக எழுதிக்கமான்னு பார்த்துக்கலாம் 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குது நம்ம எழுதிருக்கலையும் 7 இருக்கா 1 2 3 4 5 6 7 ஓகே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3.1 2 டைம்ஸ் இருக்குது 3.3யும் 2 டைம்ஸ் இருக்குது ஸோ அப்போது எழுதிக்கலாம் 3.1 and 3.3 or occurs twice. So mode equal to 3.1 3.3. ஸோ இப்போ இதில் ரெண்டு மோடு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பைமோடல் ஓகே நெக்ஸ்ட் சம் தேர்ட் சம் 11 15 17 அடுத்த ஒரு நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க நம்பர் டேரெக்டாக தராமல் 19 எக்ஸ் மைனஸ் 2 3 ஸோ மீன் 14 கொடுத்துருக்காங்க மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ மீன் நம்மளுக்கு தெரியும் என்ன ஃபார்முலான்னு ஸோ முதல்ல மீன் எழுதிக்கலாம் மீன் இருக்கிற டேர்ம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 11 ப்ளஸ் 15 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 19 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 3 டிவைடட் பை இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 ஸோ மீன் நம்மளுக்கு 14 தந்திருக்காங்க இல்லையா ஸோ அதை போட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது 64 கிடச்சிருக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x டிவைடட் பை 7 இந்த 7 இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் ஸோ 64 ப்ளஸ் 2x equal to 14 into 7 ஸோ 14 into 7 நம்மளுக்கு என்ன 98 ஸோ 2x equal to இந்த 64 இங்கே வரும்போது நம்மளுக்கு மைனஸ் 64 ஆயிரும் ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 34 ஸோ 2x equal to 34 x equal to 34 divided by 2 equal to 7 ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கதில்ல எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 11 15 17 அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஸோ 17 ப்ளஸ் 1 19 அடுத்து 17 மைனஸ் 2 3 ஸோ அப்போ டேர்ம்ஸ் என்ன 11 15 17 18 19 17 minus 2 53 இப்போ இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது ஸோ 15 occurs twice so therefore mode equal to 15 okay thanks students thanks for watching